எபிசோட் 689. கல்கி மற்றும் விஜய்க்காக செய்து வைத்திருந்த ஏற்பாடுகளை கண்ட இருவரும் பிரமித்து போயிருந்தார்கள். நீண்ட நாட்கள் கழித்து கல்கியுடன் தான் தனிப்பட்ட வகையில் நேரம் செலவழிப்பதற்காக வீட்டில் உள்ளவர்கள்தான் அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட விஜய் அந்த தருணத்தை தன்னுடன் தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தான். அதன் விளைவாக கல்கியை அங்கு போட்டு வைக்கப்பட்டிருந்த டென்டினுள் அழைத்து சென்று அவளுக்கு உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள கடந்த கால கதைகளை பற்றி சொல்ல எண்ணினான். அந்த இடத்தில் உள்ள அவர்களது காதலை நினைவுபடுத்தும் வகையில் பல பொருட்கள் ஆங்காங்கு வைக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக கல்கியிடம் காண்பித்து அதில் புதிந்து கிடக்கும் நினைவுகள் அனைத்தையும் அவளோடு பகிர்ந்து கொண்டான். கடந்த கால விஷயங்கள் ஒன்றை கூட மறவாமல் நினைவுபடுத்தி புன்னகை ததும்ப கூறிக்கொண்டிருந்த விஜயின் கண்களையே உற்று நோக்கி கொண்டிருந்தாள் கல்கி. கல்கி, நீயும் நானும் என்னுடைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் முதல்ல சந்திச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நமக்குள்ள பேடா தான் இருந்துச்சு. அப்போ ரக்ஷி உன் கூட இருந்தா, அபினவ் என்கிட்ட இருந்தா. அவங்க 2 பேரும் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம குழந்தைங்க மேல வச்சிருந்த பாசத்தால நம்ம 2 பேரும் ஆரம்பத்துல எலியும் பூனையுமா சுத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம குழந்தைங்களாலேயே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு உன் மேல ஒரு இனம் புரியாத அன்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காதல், கல்யாணம், அப்படியே நம்ம வாழ்க்கை போக ஆரம்பிச்சது என்று பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து சொல்ல தொடங்கிய விஜய் மேலும் தன் பேச்சை தொடர்ந்தான். நானும் நீயும் ஒன்னா இணைஞ்சு நம்மளோட குழந்தைகளை பெத்துக்கலனாலும் அவங்க மேல நம்ம வச்சிருந்த பாசம் ரொம்பவே உண்மைதானதாதான் இருந்துச்சு. இடையில எத்தனையோ சோதனைகள் உனக்கும் எனக்கும் மாறி மாறி நடந்துகிட்டேதான் இருந்துச்சு. எந்த நேரத்திலயும் நாம 2 பேரும் ஒருத்தர் விட்டு பிரியவே இல்ல, இணைஞ்சேதான் இருந்தோம். ஏன் தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் இடையிலயும் அப்படி ஒரு காதல், ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அளவு கடந்த காதல் என்று உணர்ச்சி பொங்க கூறினான் விஜய். அவை அனைத்தையும் ஒன்று விடாமல் இமை கொட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்த கல்கிக்கு உடல் புல்லரிக்க தொடங்கியது. கல்கி, உனக்கு குழந்தைங்க இருந்துட்டு இருக்கிறத தாண்டி உன்னுடைய அழகு, திறமை, புத்தி, சாதுரியம், தைரியம், இது எல்லாத்தையும் தாண்டி உன்னோட மனசு, உன்னோட காதல், உன்னோட அற்புதமான எண்ணங்கள், இது எல்லாம் தான் எனக்கு உன் மேல பைத்தியக்காரத்தனமான ஏற்பட காரணமா இருந்தது. உன்னுடைய கள்ள கபடம் இல்லாத மனசு, அந்த மனசுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிற நான், இது எல்லாத்தையும் தான் நான் திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உன் மடியில தலை வச்சு படுத்து உன்னுடைய கண்கள்ல இந்த உலகத்தையே மறக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட காதல்ல திளைக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் திரும்ப அனுபவிப்பேனா கல்கி? அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று அவளது இரு கைகளையும் பிடித்தபடி தன் பார்வையை கல்கியின் கண்களுக்குள் செலுத்தியபடி கல்கியோடு உணர்வு பூர்வமான ஒரு உரையாடலை நிகழ்த்தினான் விஜய். அதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் அவனது பார்வையில் தொலைந்து போய் திணறிக் கொண்டிருந்தாள் கல்கி. அவர்களையே அறியாமல் நேர முட்கள் வேகமாக சுழன்று கொண்டே இருந்தது. விஜய் பகிர்ந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் கல்கியின் நினைவுகளிலிருந்து அழிந்திருந்தாலும் அதை பற்றி சொல்லும் பொழுது அவனது கண்களில் இருக்கும் மகிழ்ச்சி, அவர்களுக்கு இடையே இருந்த காதலை கல்கிக்கு சிறிது சிறிதாக உணர வைத்துக் கொண்டிருந்தது. விஜய் பற்றி பல நபர்களிடமிருந்து தான் கேள்விப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் முற்றிலுமாக பொய்தானோ என்று எண்ணும் அளவுக்கு அவள் அந்த தருணத்தில் உணர்ந்து கொண்டிருந்தாள். கல்கி, நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் உனக்கு பழச ஞாபகப்படுத்துமா படுத்தாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத பத்தி பேசும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. உன் கூட ஏற்கனவே வாழ்ந்த நாட்களை திருப்பியும் வாழற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது. ரொம்ப நாள் கழிச்சு மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கு. நீ எப்படி ஃபீல் பண்ற கல்கி என்று விஜய் ஆர்வத்துடன் கேட்டான். நான் எனக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே புரியுது. நாம 2 பேருக்கும் இடையில இருந்த உணர்வுகள் எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு தெரியுது. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பவும் சரி, இப்போ இவ்வளவு நாளா வீட்டுல இருக்கிற நாட்களும் சரி, நீங்க என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துட்டு இருக்கீங்க. என்கிட்ட சின்னதா கூட கோவப்பட்டு பேசுறது இல்ல, என் மேல கோவிச்சுக்கிட்டதும் இல்ல. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் தனி ஆளா இருந்து ரன் பண்றீங்க. என் மேலயும் இவ்ளோ பாசம் காட்டுறீங்க. எனக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு தெரிஞ்சும் கூட இவ்ளோ பொறுமையா என்கிட்ட நடந்துக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்று பதில் சொல்ல தொடங்கிய கல்கி மேலும் மனதில் தோன்றும் விஷயங்களை பேச முற்பட்டாள். எனக்கு திரும்பவும் பழசெல்லாம் ஞாபகம் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது.
நீங்களும் நானும் விரும்பினது, ஒரே நினைவுகளை ஒன்னா பகிர்ந்துகிட்டது, இதெல்லாம் எனக்கு திரும்பவும் ஞாபகத்துக்கு வருமா வராதான்னு தெரியல. அது போக அப்பப்போ உங்களை பத்தி வெளியில நான் வேற விஷயங்களை கேள்விப்படதான் செய்யறேன். அது எனக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் நீங்க என் மேல காட்டுற அன்பை பார்க்கும்போது அது எதையும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஆனா என்னை சுத்தி இருக்கிற உங்க எல்லாரோட காட்டுற பாசத்தையும் இழக்க கூடாதுன்னு மட்டும் தோணுது. உங்களோட இந்த காதலையும் தக்க வச்சுக்கணும்னு தோணுது. கூடிய சீக்கிரமே என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் மனசார ஏத்துக்கிட்டு இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை நிறையவே வருது, நீங்க உட்பட என்று கல்கி சொன்ன பதிலை கேட்ட விஜய்க்கு தலைக்கால் புரியாத அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. நீ சொல்றது உண்மைதானா? ஓ மை காட், நான் இந்த வார்த்தையை உன்கிட்ட இருந்து கேட்பேன்னு நினைச்சு கூட பாக்கல கல்கி. இந்த ஒரு வார்த்தை போதும் கல்கி. நீ என்ன சீக்கிரமா மனசார ஏத்துக்கிறேன்னு சொல்றல, இதுவே எனக்கு போதும். அந்த நாள் எப்ப வரும்னு இனிமே காத்துக்கிட்டே இருக்க போறேன். இப்போ இந்த நொடி நான் அவ்வளோ சந்தோஷமா உணர்றேன். என்னோட இந்த சந்தோஷத்தை இப்பவே சத்தம் போட்டு கத்தி ஊருக்கே சொல்லணும் போல தோணுது என்று சொல்லிக் கொண்டிருந்த விஜய் அங்கிருந்து எழுந்து டென்ட்டை விட்டு வெளியே வந்தான். I am the happiest person in the world. I am the most luckiest man in the world. என்று மகிழ்ச்சியோடு வானத்தை பார்த்து கூறினான் விஜய். டென்ட்டினுள் அமர்ந்தபடி அந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த கல்கிக்கு அவளை மீறி சிரிப்பு வந்தது. உச்சபட்ச சந்தோஷத்தில் இருந்து கொண்டிருந்த விஜய்க்கு மனது மிகவும் லேசாக இருந்தது. அந்த தருணத்தில் அவன் திளைத்திருந்தபடியே மொட்டை மாடியில் விளிம்பில் நின்று கொண்டு சுற்றி இருக்கும் மரம் செடி கொடிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் அவனது வீட்டு காம்பவுண்டின் வெளியே ஒரு வேன் நின்று கொண்டிருப்பது அவன் கண்ணில் பட்டது. அதை கண்ட விஜய் தனது பார்வையை மேலும் கூர்மையாக்கி அந்த காட்சியை உன்னிப்பாக கவனித்தான். ஆள் நடமாட்டம் இல்லாத சுவரின் ஒரு பகுதியில் ஏதோ ஒரு ஆள் ஏற முயற்சி செய்து கொண்டிருந்த காட்சியும் அவனது கண்ணில் பட்டது. அவன் வேறு யாரும் அல்ல, முக்காடு பெண்ணை தண்ணீரில் தள்ளி கொலை செய்திருந்த அதே ரஞ்சித் தான். அவன் தட்டு தடுமாறி அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்து கையில் ஒரு பைனாக்குலருடன் வந்து கொண்டிருந்தான். அதே நாளில் முக்காடு பெண்ணை தண்ணீரில் தள்ளி கொலை செய்துவிட்டு சென்ற பிறகு தண்ணீரில் இருக்கும் அவளது சடலத்தை எடுத்து செல்வதற்காக அதே இடத்தில் வந்திருந்த ரஞ்சித்திற்கு சடலம் அங்கு இல்லாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. தன்னை யாரேனும் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தார்களா அல்லது தண்ணீரில் வேறுபுறம் சுடலும் சென்று விட்டதா என்று அறியாத ரஞ்சித் மிகுந்த குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தான். முக்காடு பெண்ணின் சடலம் தொலைந்து போன விஷயத்தை பற்றி தமயந்தி தெரிந்து கொள்ள நேரிட்டால் அது தனது உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்பதால் அந்த விஷயத்தை பற்றி அவரிடம் எதுவும் கூறாமல் மறைத்து வைத்திருந்தான். முக்காடு பெண்ணின் சடலம் தொடர்பாக அவனுக்கு இருந்த சந்தேகம் கல்கி மற்றும் விஜயின் மீது திரும்பி இருந்தது. அதை நிவர்த்தி செய்து கொள்ளும் நோக்கத்தோடு தனக்கு அடியில் இருந்த வேலையாட்கள் எவரையும் ஏவாமல் ரஞ்சித் தானே நேரடியாக விஜய் வீட்டின் சுவர் ஏறி குதித்து வேவு பார்த்து செல்ல வந்திருந்தான். முக்காடு பெண் பற்றி பேச்சு ஏதாவது கல்கி மற்றும் விஜய் இருவருக்கும் இடையில் நடைபெறுகிறதா என்பதை ஒட்டு கேட்பதற்காக அந்த வீட்டிலிருந்த பெட்ரூம் ஜன்னலின் அருகே அவன் ரகசியமாக நின்று உளவு பார்க்க இடம் தேடிக் கொண்டிருந்தான். இந்த காட்சியை மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த விஜய் கவனித்த மாத்திரத்தில் உஷார் நிலைக்கு வந்தான். வீட்டு சுவர் ஏறி குதிச்சு வந்திருக்கிறவன் யாரா இருப்பான்? முன்ன பின்ன நான் இவனை எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. பிரதியா சொன்னது சரியா போச்சு. அந்த வேலைக்கார பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அந்த கும்பல்ல சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் திரும்பவும் இந்த வீட்டை வேவு பார்க்க வந்திருக்கணும். உடனடியா இந்த விஷயத்த பிரதியாவுக்கு தெரியப்படுத்த என்று எண்ணிய விஜய் தன்னுடைய மொபைல் போன் மூலம் பிரதியாவை அழைத்தான். சொல்லண்ணா, என்ன இந்த நேரத்துல? மணி இப்பவே 10க்கு மேல ஆயிடுச்சே. ஏதாவது முக்கியமான விஷயமா அண்ணா என்று போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்த பிரதியா வினவினாள். ஆமா பிரதி, நீ காலையில சொன்னது சரிதான். அந்த பொண்ணை கொலை பண்ணின கும்பல சேர்ந்த எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டு சுவர் ஏறி குதிச்சு வந்திருக்கான். இப்போ நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கான். இப்பவே வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாரையும் ஏவி விட்டு அவனை பிடிச்சு வைக்கவா? எலி தானா வந்து வலையில மாட்டிருக்கே என்று விஜய் பல்லை கடித்தபடி கூறினான். அட கடவுளே! அண்ணா, செக்யூரிட்டி எல்லாம் வேண்டாம். வெயிட், முதல்ல என்னோட சில கேள்விக்கு பதில் சொல்லு. வந்திருக்கிறவன் தனியாதான் வந்திருக்கானா அண்ணா, இல்லனா கூட ஏதாவது சில ஆளுங்க இருக்காங்களா? அவன் கையில ஏதாவது வெப்பன் வச்சிருக்கானா? ஆள் பார்க்க எப்படி இருக்கான்? நீயும் அண்ணியும் எங்க இருக்கீங்க என்று அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டாள் பிரதியா. நானும் கல்கியும் வீட்டோட மொட்டை மாடியில தான் இருக்கோம். இங்க நின்னுட்டு இருக்கும் போதுதான் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே ஒரு வேனை பார்த்தா ஒருத்தன் சுவரேறி குதிச்சு உள்ள வந்துட்டு இருக்கான். ஆனா பார்க்கறதுக்கு நல்லா 6 அடி உயரத்துல கட்டுமஸ்தாதான் இருக்கான். கையில ஒரே ஒரு பைனாக்குலர் மட்டும் தான் வச்சிருக்கான்.
அது மட்டும் இல்லாம கீழே என்னோட பெட்ரூம் இருக்கிற திசை பக்கமா தான் அவன் இப்போ நின்னுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு உள்ள வரத்துக்கு அவனுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா செக்யூரிட்டிய தாண்டி யாராலையும் உள்ள வர முடியாது. அநேகமா அவன் ஜன்னல் வழியா இருந்து ஏதோ ஒண்ணு வேவு பார்க்க வந்திருப்பான்னு தான் நான் சந்தேகப்படுறேன் என்று விஜய் தான் கவனித்த விஷயங்களை பற்றி அவளிடம் கூறினான். வெப்பன் எதுவும் இல்லாத வரைக்கும் நல்லது. செக்யூரிட்டி யாரையும் நீ கூப்பிடாத. எனக்கு வேறு ஒரு யோசனை தோணுதண்ணா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவன அவனோட போக்கிலேயே போக விட்டுதான் பிடிக்கணும். இப்ப வந்திருக்கிறவன் வெறும் கூலிதான். இந்த கூட்டத்தையும் இதோட தலைவனையும் நம்மளோட மெயின் டார்கெட். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பிடிச்சு வச்சு விசாரிச்சா கூட எந்த உண்மையும் கக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த முக்காடு போட்ட பெண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த பொண்ணு தண்ணில தள்ளிவிட்டு இருந்தது வேற ஒரு ஆளா இருந்தாலும் அவ தானாவேதான் தண்ணிக்குள்ள தன்னை மூழ்கடிச்சு இறந்து போயிருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கிற ஒருத்தருக்காக உயிரை கூட கொடுக்க துணிய தயங்காத ஆளுங்களாதான் இவங்க இருக்காங்கன்னு நிறுவனம் ஆயிருக்கு என்று பிரதியா தான் கண்டுபிடித்து வைத்திருந்த விஷயங்களை விஜயிடம் பகிர்ந்தாள். இது எல்லாத்தையும் பார்க்க தற்கொலை படையை விட மோசமா தெரியுது. இவங்கதான் நிச்சயமா கல்கிய இதுக்கு முன்னாடி கடத்திட்டு போயிருக்கணும். கல்கியோட நினைவுகள் மொத்தமா அழிஞ்சு போய் இன்னைக்கு அவ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு இவங்கதான் காரணமா இருக்க முடியும். என்னோட உள் மனசு அப்படிதான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்திருச்சு. சச்ச இல்ல பிரதியா, நான் இந்த கூட்டத்தை கூண்டோட பிடிக்காம விடவே மாட்டேன். இதுக்கு வேற வழி என்ன இருக்குன்னு சொல்லு என்று விஜய் ஆத்திரத்தோடு கேட்டான். கேளண்ணா, வந்திருக்கிறவன் அண்ணிய டார்கெட் பண்ணி தான் வந்திருக்கான். அதனால அவங்களையே பணயமா வச்சுதான் அந்த கூட்டத்தை நாம கூண்டோட பிடிக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான். இத கேட்கிறப்பவே உனக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு இந்த ஒரு வழியை விட்டா வேற எதுவுமே இல்லனா. நாம அதிரடியா சில விஷயங்களை பண்றதை விட ஸ்மார்ட்டா பண்ணினா மட்டும்தான் இந்த ஆபத்துல இருந்து அண்ணிய முழுசா நாம காப்பாத்தி பத்திரப்படுத்த முடியும். இத மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நாம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பா பிரச்சனைய வேர்ல இருந்து நாம அழிச்சிடலாம். உனக்கு இதுல ஆட்சேபனை இருந்தா சொல்லண்ணா, நாம இந்த பிளான மொத்தமாவே கேன்சல் பண்ணிடலாம் என்று பிரதியா கேட்டுக்கொண்டாள். அவள் சொன்ன விஷயங்களை கேட்டு கல்கியை தெரிந்தே ஆபத்தினுள் இழுப்பதை பற்றி விஜய் சிறிது நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தான். நீ சொல்லும் போதே அது எவ்வளவு ரிஸ்கான விஷயம்ன்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த நேரத்துல எமோஷனை ஒதுக்கி வச்சுட்டு புத்திசாலித்தனமா நடந்து கொள்றதுதான் எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கும். அப்படின்ற பட்சத்துல நான் அதை செய்ய விருப்பமா இருக்கேன். நீ பிளான சொல்லு, அதை நான் பக்காவா செஞ்சு முடிக்கிறேன் என்று விஜய் மனமுழுக்க தைரியத்தோடு கூறினான். முதல்ல நீயும் அண்ணியும் கேஷுவலா உன்னோட பெட்ரூம்குள்ள போங்க. அங்க போயிட்டு அந்த முக்காடு பெண் காணாம போனதை பத்தி சூசகமா பேசிக்கோங்க. ஏன்னா வந்திருக்கிறவன் அந்த பொண்ணோட டெட் பாடிய தேடி எடுத்துட்டு போகிறதுக்கு தான் வந்திருப்பான். அது இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு இருக்கான்னு பாக்கிறதுக்காக கூட அவன் வந்திருக்கலாம். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கானா காரணம் அதுவாதான் இருக்க முடியும். அதனால நீங்களும் அண்ணியும் பேசிக்கிட்டே அப்படியே 2 பேரும் நைட் டைம்ல ஒரு லாங் டிரைவ் போலாமான்னு அன்னிக்கிட்ட கேளுங்க. அவங்களையும் கூட்டிட்டு வெளியே எங்கேயாவது கொஞ்ச தூரம் போங்க. போகும்போது நான் உன்கிட்ட பார்சல் மூலமா கொடுத்துட்டு இருக்கிற பொருளையும் எடுத்துக்கிட்டு போ. அண்ணா, இப்ப நீ வீட்டுக்கு வேவு பார்க்க வந்திருக்கிற ஆளு நிச்சயமா உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்ன்றத நான் உனக்கு போன்ல அப்டேட் பண்றேன் என்று பிரதியா திட்டத்தின் முதல் பாதியை மட்டும் விஜயிடம் கூறினாள். விஷயத்தை கவனமாக கேட்டுக்கொண்ட விஜய் அதை அப்படியே செய்வதாக கூறினான். பிரதியாவிடம் இருந்த இணைப்பை துண்டித்துவிட்டு முகத்தில் எந்த சலனமும் தெரிந்துவிடாதபடி மீண்டும் டென்ட்டுக்குள் நுழைந்த விஜய் கல்கியிடம் போய் நின்றான். இன்னைக்கு இந்த தருணம் எனக்கு முழுமையான மனநிறைவை கொடுத்திருக்க கல்கி, அண்ட் தேங்க்யூ. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பதிலுக்காகவும் என் வாழ்க்கையில எப்பவும் என் கூட இருக்கிறதுக்காகவும் இப்ப ஆல்ரெடி நேரம் 10 மணியை தாண்டி போயிட்டு இருக்கு. நாம நம்மளோட ரூம்க்கு போலாமா என்று விஜய் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல முற்பட்டதோடு கல்கியையும் தயார்படுத்தினான். சரி போலாம். நீங்க குழந்தைங்க வேற என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலங்க. அதோட அத்தைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம கீழே போலாம் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து எழுந்து மாடிப்படியை நோக்கி நடந்தாள் கல்கி. இருவரின் வரவுக்காக பதுங்கி நின்று கழுகு போல் பார்வையை தீட்டி வைத்து காத்து கொண்டிருந்தான் ரஞ்சித். எபிசோட் 690. சந்தோஷத்தின் உச்சியில் இருந்த விஜய் மொட்டை மாடி விளிம்பில் நின்று வானத்தை ரசித்துக் கொண்டிருந்த போதுதான் தன்னுடைய வீட்டின் சுவர் ஏறி குதித்து உள்ளே வந்து கொண்டிருந்த ரஞ்சித்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். விஷயத்தை உடனடியாக பிரதியாவுக்கு தெரிவித்த பிறகு அவள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவன் நடக்க தொடங்கினான். டென்டினுள் அமர்ந்திருந்த கல்கியை அழைத்த விஜய், கல்கி,
குழந்தைகள் அப்புறம் அம்மாவை நாம காலையில பார்த்து பேசிக்கலாமா? ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அவங்களும் என் நேரம் தூங்க போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. அத பத்தி கீழே ரூம்க்கு போனதும் உனக்கு சொல்றேன். இப்ப கீழே போலாம் என்று கூறியவன் கல்கியை கையோடு அழைத்து கொண்டு மாடியை விட்டு கீழே இறங்கி சென்றான். அவர்களின் பெட்ரூம் ஜன்னல் ஓரமாக சத்தமில்லாமல் வேவு பார்த்து வந்திருந்த ரஞ்சித் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் விஜய் மற்றும் கல்கி இருவரும் அறையினுள் நுழைந்ததும் அவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு ஒட்டு கேட்க தயாரானான். தனது முகத்தை கேஷுவலாக வைத்துக் கொண்ட விஜய், கல்கி, நம்ம வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு பத்தின தகவலை நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமாவே க்ளூ கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு எந்த கவலையும் இருக்காது. நாம நிம்மதியா கிளம்பி அந்தமானுக்கு போலாம் என்று விஜய் பொடி வைத்து பேசினான். திடீரென்று விஜய் அதை பற்றி பேசியதும் கல்கியின் முகம் சுருங்கி போனது. அந்த பொண்ணு விஷயத்துல நானும் ரொம்பவே கவலைப்படுறேன். நீங்க சொல்ற மாதிரியே சீக்கிரமா எல்லாம் சரியாயினும் என்று கல்கியும் பொதுவாக ஒரு பதிலை கூறினாள். அதையெல்லாம் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த ரஞ்சித்திற்கு ஏற்கனவே இருந்த சந்தேகமும் குழப்பமும் மேலும் அதிகரித்தது. அந்த முக்காடு பொண்ணை பத்தி 2 பேரும் பேசிக்கிறாங்களே, அப்படின்னா நான் கொலை பண்ணின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த விஜய் தகவலை சேகரிக்கிறதா சொல்றானே, அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. விடக்கூடாது. இனிமேதான் ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான் ரஞ்சித். அப்பொழுது விஜய், கல்கி, நீயும் நானும் கார்ல கொஞ்ச தூரம் போலாமா? உன்கிட்ட வேறு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். வீட்ல வச்சு வேண்டாம்னு நினைக்கிறேன். உன்னால இப்ப வர முடியுமா என்று விஜய் அழைக்க, இந்த டைம்லயா? அதுவும் கார்லயா? சரி போலாம். ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துடலாம். குழந்தைங்க வேற தனியா இருப்பாங்கல்ல என்று கல்கியும் பதில் கூறினாள். இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் எங்க போக நினைக்கிறாங்க? ஒருவேளை நான் கொலை பண்ணி வச்சவளோட டெட் பாடி இவங்க கிட்டதான் இருக்கா? என்ன விஷயம்? இவங்க 2 பேரும் பேசிக்க போறாங்கன்னு தெரியலையே. வீட்டுல வச்சு எதையும் பேசாம எதுக்காக கார்ல போறப்போ பேசணும்னு நினைக்கிறாங்க? அப்படின்னா கண்டிப்பா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவங்கள ஃபாலோ பண்ணி எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்று மனதிற்குள் முடிவு செய்த ரஞ்சித் அந்த இடத்தை விட்டு அகன்று மீண்டும் சுவரேறி குதித்து தான் வந்திருந்த வேனில் ஏறிக்கொண்டான். மஞ்சள் நிற புடவை கட்டியிருந்த கல்கியை கையோடு அழைத்து கொண்டு வீட்டு வாசலில் நிற்கும் தனது காரில் ஏறிக்கொண்டு விஜய் பயணமானான். அவனை பின்தொடர்ந்து செல்வதற்காக காத்து கொண்டே இருந்த ரஞ்சித்தும் தனது வேனை எடுத்துக்கொண்டு சிறிது தூர இடைவெளி விட்டு ஃபாலோ செய்தான். ரஞ்சித் தன்னை பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை காரின் கண்ணாடி மூலம் அவ்வப்பொழுது உறுதி செய்து கொண்ட விஜய் ஊருக்கு வெளியே இருக்கும் பாலத்தை நோக்கி பயணிக்க தொடங்கினான். விஜய், வீட்ல இருந்து நாம கிளம்பி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. மணியும் கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது. ஆமா, நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே, அது என்ன என்று காரின் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த கல்கி விஜயை பார்த்து திரும்பி உட்கார்ந்தபடி கேட்டாள். ஒரு கையால் காரின் ஸ்டீரிங்கையும் மறு கையால் அவளது கைகளையும் பிடித்துக்கொண்ட விஜய், கல்கி, நீ ஞாபகங்களை இழந்ததுக்கு முக்கியமான காரணங்களே கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க தான். அவங்கதான் நம்மளோட கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு நம்மளும் சாதாரணமா விட்டுறக்கூடாது. எந்த நேரமும் கவனமா தான் இருக்கணும். சில நேரத்துல முதுகுல கூட கண்ணோட தான் சுத்தணும். ஒருவேளை இது எல்லாத்தையும் மீறி ஆபத்து நம்மள நெருங்கினா கூட அதுக்காக எப்பவும் பயப்படவே கூடாது, தடுமாறவும் கூடாது. தைரியமா எதிர்த்து போராடி அந்த ஆபத்தை தோக்கடிக்கணும். பழைய கல்கியா இருந்தா இதை எல்லாத்தையும் அசால்ட்டா அவளே பண்ணிடுவா. எனக்கும் இந்த மாதிரியான தைரியத்தை கொடுப்பா. ஆனா இப்போ உனக்கு இந்த விஷயத்த நான் சொல்லித்தர கடமைப்பட்டு இருக்கேன். நீ எந்த மாதிரியான ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன்றத அப்படின்னு மறந்துடாத. எந்த ஆபத்தையும் உன்னை நெருங்கவே விட மாட்டேன்றதையும் நீ மறந்துடாத என்று விஜய் கல்கிக்கு தைரியம் கொடுக்கும் வகையில் பேசினான். எனக்கு புரியுது. ஆனா எதுக்காக நீங்க சொல்ற இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை தாக்க நினைக்கணும்? அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ண? யாருக்காவது நான் பிடிக்காத வகையில நடந்துகிட்டு இருந்தேனா என்று கல்கி வினவினாள். இந்த உலகத்துல உன்ன ஒருத்தருக்கு பிடிக்காம போகுமா? அப்படிலாம் எதுவுமே இல்ல கல்கி. இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்து உன்னை துரத்துறதுக்கு உன்கிட்ட இருக்கிற திறமைக்குதான். நீ டாக்டர் மயூரியா இருந்தப்போ உன்கிட்ட இருந்த அபரிவிதமான திறமை, அந்த மரபணு மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஆபத்து உன்னை துரத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம். சரி, அதெல்லாம் போகட்டும். எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு. எவ்வளவு கொடுமையான ஆபத்து உன்னை நெருங்கினாலும் உன்னை மீட்டு எடுத்துட்டு போகவும் உனக்கு நிழலா இருந்து பாதுகாக்கவும் நான் எப்பவுமே இருப்பேன். இத நீ முழுசா நம்பணும். நம்பிக்கை மட்டும் விற்றாத கல்கி, அது மட்டும் போதும்.
என்று கல்கியின் கைகளை இறுக்கமாக பிடித்து அவள் கண்களை பார்த்து உணர்ச்சி பொங்க பேசினான் விஜய். அவன் கூறுவதில் இருக்கும் அர்த்தம் முழுமையாக புரியவில்லை என்றாலும் அவன் அவளுக்கு கொடுத்த நம்பிக்கை மட்டும் கல்கியின் மனதில் புது தெம்பாக புகுந்திருந்தது. பிரதியா ஏற்கனவே சொல்லி இருந்தது போல காரை ஓட்டிக்கொண்டிருந்த விஜய் இடைப்பட்ட நேரத்தில் அவளுக்கு போன் செய்து விட்டு ப்ளூடூத்தை எடுத்து தனது காதுகளில் பொருத்தி கொண்டான். நல்ல வேலை அண்ணா, நீ சீக்கிரமா போன் பண்ணிட்ட. ஐ திங்க் நீ இப்ப அண்ணிய கூட்டிட்டு லாங் டிரைவ் போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத, நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்கோ. நம்மளோட பிளான் என்ன தெரியுமா? உன்னை ஃபாலோ அவுட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஆள் கையில நாம தெரிஞ்சே அண்ணிய ஒப்படைக்க போறோம். நான் சொல்றத கேட்கும் போது உனக்கு கண்டிப்பா ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா உன்னோட முகத்துல எந்த ஒரு சலனத்தையும் காட்டிக்காத அண்ணா. நாம நடத்த போற இந்த மிகப்பெரிய ஆபரேஷனுக்கு நாம கையில இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதம் கல்கி அண்ணி மட்டும்தான் என்று சொல்ல தொடங்கிய பிரதியா மேலும் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தாள். நீ ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த பாலத்தை கடந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹைவேஸை நோக்கி போய்கிட்டே இரு. அதுதான் காட்டு வழிக்கு போற பாதை. அதுல ஒரு சரியான இடம் பார்த்து காரை நிறுத்து. உனக்கு போன்ல சிக்னல் கிடைக்கல, இன்னும் ஒரு அர்ஜென்ட் கால் பண்ணணும்னு சொல்லி காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அண்ணிய அதுலயே விட்டுடு. நீ மட்டும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நில்லன்னா உன பின்னால ஃபாலோ பண்ணிட்டு வர ரஞ்சித் நீ பக்கத்துல இல்லாம அண்ணி மட்டும் தனியா இருக்கிறத கவனிச்சுட்டு அவங்கள எப்படியாவது கடத்துறதுக்கு திட்டம் போடுவான். இந்த கூட்டமே அண்ணியதான் கழுகு மாதிரி தேடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாம அவன் நிச்சயமா அண்ணிய கடத்த ட்ரை பண்ணி தூக்கிட்டு போவான். அப்படி போகும்போது நாம அவனுக்கே தெரியாம பின்தொடர்ந்து அவனோட கும்பல் இருக்கிற கூடிய இடத்த கண்டுபிடிக்க போறோம். இதுதான் பிளான் அண்ணா என்று பிரதியா கூறியதும் தடுமாறிய விஜய் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். விஜயின் இதயம் படபடத்து வேகமாக துடிக்க தொடங்கியது. ஆ விஜய், என்னாச்சு? எதுக்காக காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினீங்க? இந்நேரம் என்னுடைய தலையெல்லாம் அடிபட்டு இருக்கும். என்னாச்சு என்று கல்கி வினவியது போனின் வழியே லைனில் இருந்த பிரதியாவிற்கும் கேட்டது. தான் கூறிய பிளானை கேட்டு விஜய் அதிர்ந்து விட்டான் என்பது போனின் மறுமுனையில் இருந்தவளாய் நன்றாக உணர முடிந்தது. ஆனா பிளீஸ், நான் சொல்றதை கேட்டு நீ ஷாக் ஆவேன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்ல. தயவு செஞ்சு காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டு என்று பிரதியா கூறினாள். சாரி கல்கி, நான் வேற ஏதோ ஒரு யோசனையில ஓட்டிக்கிட்டே இருந்ததுனால திடீர்னு குறுக்க வந்த ஒரு நாயை கவனிக்கல. அதனாலதான் சடன் பிரேக் போட்டுட்டேன். சாரி, உனக்கு அடி எதுவும் படலையே என்று விஜய் இயல்பு நிலைக்கு முழுமையாக திரும்ப முடியவில்லை. இருந்தாலும் முடிந்த அளவு தன்னை சுதாரித்துக் கொண்டு கல்கியிடம் கேட்டான். எனக்கு எதுவும் இல்ல, நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமா கார் ஓட்டுங்க என்று சொல்லி தனது புடவையை சரி செய்து கொண்டு அமர்ந்திருந்தாள் கல்கி. அண்ணா பதட்டப்படாத, நான் சொல்ற பிளான் கண்டிப்பா பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். டென்ஷன் மட்டும் ஆயிடவே ஆகிடாத. நான் உனக்கு கொடுத்த பார்சல் இருக்குல்ல, அதுல சில பொருட்கள் கொடுத்திருப்பேன். அதுல ஒரு டிராக்கரும் இருக்கும். அதை அண்ணி கையில கொடுத்துடு. அதை வச்சுதான் நாம அண்ணி இருக்கிற இடத்த ட்ராக் பண்ண போக முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட போலீஸ் போர்ஸ் மொத்தமும் ரெடியா இருக்கு. நீ சரியான ஒரு சமயம் பார்த்து காரை நிறுத்திடு. அன்னிக்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிப்போ. அவன் கடத்திட்டு போறதுக்கு ஒரு லாவகமான வாய்ப்பு நாமளே ஏற்படுத்தி கொடுக்கறோம்னு அவனுக்கு தெரியக்கூடாது. எல்லாமே இயல்பா நடக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போதைக்கு நீ இதை மட்டும் பண்ணனா நான் உன்னோட லைன்லயே இருக்கேன் என்று பிரதியா பிளானை பற்றிய மொத்தத்தையும் விஜய்க்கு தெரியப்படுத்தினாள். அதை கவனமாக உள்வாங்கிக் கொண்ட விஜய் அந்த விஷயத்தை செய்ய முதல் கட்டமாக தன் மனதை தானே தேற்றி வைத்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் கார் ஊருக்கு வெளியே இருக்கும் பாலத்தின் மீது செல்ல தொடங்கியது. அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ரஞ்சித், இவ என்ன கரெக்டா இந்த பாலத்தை நோக்கி வந்திருக்கா? காட்டு பகுதியை நோக்கி போற ரோட்ல எதுக்காக இவன் இந்த நேரத்துல போயிட்டு இருக்கான்? இது சுத்தமா சரியா படல. பேசாம இவனை காரோட அடிச்சு தூக்கிட்டா என்ன? நாம தமயந்தி அம்மா கிட்ட இத பத்தி கேட்கணுமே. அது மட்டும் இல்லாம காருக்குள்ள அந்த கல்கியும் இருக்கா. நான் அடிச்சு தூக்கி அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுட்டா அப்புறம் தமயந்தி அம்மா என்ன சும்மா விட மாட்டாங்க. வேற ஏதாவது பண்ணியே ஆகணும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டு வேனை வெறியோடு ஓட்டிக் கொண்டிருந்தான். பாலத்தை தாண்டி கார் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஹைவேஸை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது காரை ஓட்டிக் கொண்டிருந்த விஜய் டேஷ்போர்டில் இருந்த அந்த பார்சலை வெளியே எடுத்து பிரித்தான். அதனுள் ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரும் கருவியும் வேறு சில பொருட்களும் இருந்தன. மற்ற பொருட்களை எடுத்து ஜிபிஎஸ் டிராக்கர் மட்டும் கையில் எடுத்து வைத்துக் கொண்டான் விஜய். கல்கி, இத நீ வச்சுக்கோ, பத்திரமா உன்கிட்டயே வச்சுக்கோ. எந்த காலகட்டத்திலயும் இதை நீ மிஸ் பண்ணிடக் கூடாது என்று சொல்லி அவளது கையில் டிராக்கரை கொடுத்து வைத்தான் விஜய். இது என்னங்க? இது எதுக்காக நான் வச்சுக்கணும்? என்ன விஷயம் விஜய் என்று கல்கி குழப்பம் நிறைந்த முகத்தோடு வினவினாள்.
இது என்னன்றத நீ இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் உன் கூடவே வச்சுக்கோ, அது போதும். இந்த பொருள் உன்கிட்ட இருந்தா நான் எப்பவும் உன் கூடவே இருக்கிறதா அர்த்தம். உனக்கு புரிஞ்சதில்ல கல்கி என்று விஜய் கேட்கவும் அதற்கு மேல் கேள்வி எதையும் முன்வைக்காமல் தலையாட்டி அதை ஏற்றுக்கொண்டாள் கல்கி. ஹைவேஸில் பயணமாகிக் கொண்டிருந்த விஜய் சரியான சமயத்தையும் இடத்தையும் எதிர்பார்த்தபடியே காரை செலுத்திக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் கிடைத்தவுடன் விஜய் காரை படார் என்று பிரேக் போட்டு நிறுத்தினான். தனது கையில் இருந்த மொபைல் போன் மூலம் யாருக்கோ போன் ட்ரை செய்வது போல காட்டிக்கொண்டு கல்கி பக்கம் திரும்பி விஜய், கல்கி, எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அந்த முக்காடு பொண்ணோட டெட் பாடி விஷயமா ரத்தியா எனக்கு போன் பண்ணி இருக்கா. நான் இப்பதான் அதை கவனிச்சேன். திரும்ப போன் பண்ண ட்ரை பண்றேன், போகவே மாட்டேங்குது. ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு வேற மெசேஜ் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல சிக்னல் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்கேயே இரு, நான் கொஞ்சம் தூரம் தள்ளி சிக்னல் கிடைக்குதான்னு பாத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லியவன் கல்கியின் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக காரை விட்டு கீழே இறங்கி நின்றான். விஜய், கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, நான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று புன்னகையுடன் கூறிய கல்கியின் முகத்தை பார்த்த விஜய் மனம் முழுவதுமாக கலங்கி போனது. இந்த உணர்ச்சியையும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தனது மொபைல் போனை நோண்டிக்கொண்டே ரோட்டின் மறுமுனையை அடைந்து சிறிது தூரம் தள்ளி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ரஞ்சித் தனது வேனை ஒரு ஓரமாக நிறுத்தி நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை உற்று கவனித்தான். இது காட்டு வழிக்கு போற பாதை தானே, இந்த இடத்துல காரை நிறுத்திட்டு போற அளவுக்கு அவனுக்கு என்ன வேலை வந்துச்சு? என்ன விஷயமா இருக்கும்? இவன் கூட அந்த கல்கி போற மாதிரி தெரியலையே. அப்படின்னா அவ காருக்குள்ளதான் இருக்காளா என்று அவன் வேனுக்குள் அமர்ந்தபடியே எட்டி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கல்கி கார் கதவை திறந்து வெளியே வந்து நின்றாள். நீண்ட நேரமாக காரில் அமர்ந்து பயணித்ததால் தன்னை ரிலாக்ஸ் செய்து கொள்ளும் எண்ணத்தில் கீழே இறங்கி நின்று தனது புடவையை சரி செய்து கொண்டு வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். விஜய் மற்றும் கல்கி ஆகிய இருவரும் குறிப்பிட்ட தொலைவில் இருப்பதை உணர்ந்து கொண்ட ரஞ்சித் சிறிதும் தாமதிக்காமல் தன்னுடைய வேனை ஆன் செய்தபடியே விட்டுவிட்டு சத்தம் கேட்காதவாறு கல்கியை நோக்கி பதுங்கி பதுங்கி வந்து கொண்டிருந்தான். காருக்குள் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து தன்னுடைய முகத்தை கழுவிக்கொள்ள எண்ணிய கல்கி அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாலிருந்து ஒரு கை அவளது வாயை இறுக்கமாக பொத்தியது. அதை சற்றும் எதிர்பார்த்திருந்தாத கல்கி கைகளால் ரஞ்சித்தை தள்ளிவிட முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளோ ஏற்கனவே உடல் அளவில் பலசாலியாக இருந்ததால் கல்கியின் வாயை பொத்தியபடியே அவளை குண்டுகட்டாக தூக்கிக் கொண்டு வேகமாக தன்னுடைய வேன் இருக்கும் திசையை நோக்கி சென்றான். அவளது வாயை பொத்தியபடியே வேனுக்குள் இருந்த ஒரு துணியை எடுத்து அவள் வாயில் திணித்து மற்றொரு துணியை வைத்து அவளது வாயை இறுக்கமாக கட்டினான். அதோடு மட்டுமில்லாமல் உள்ளே கிடந்த ஒரு சில கயிறு துண்டுகளை வைத்து கல்கியின் 2 கைகளையும் கால்களையும் அடுத்தடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கட்டி போட்டான். மீண்டும் அவளை குண்டுகட்டாக தூக்கி கொண்டு வேனின் பின்புறம் இருக்கும் கதவை திறந்து அவளை உள்ளே தூக்கி போட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை சற்றும் எதிர்பார்த்திருந்தாத கல்கி கத்தக்கூட முடியாமல் கை கால்கள் கட்டப்பட்டு அந்த வேனுக்குள் அடைப்பட்டு போனாள். 2 நிமிட கால அவகாசத்திற்குள் ரஞ்சித் கல்கியை கடத்தி தன்னுடைய வேனை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓட்டி சென்றான். எபிசோட் 691. கல்கியின் எதிரி கும்பல் அவளை கடத்தி செல்லத்தானே அனுமதிக்க வேண்டும் என்ற விஷயத்தை பிரதியா சொல்ல கேட்ட விஜய் ஆரம்பத்தில் திடுக்கிட்டாலும் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பிளான் படி நடக்கலானான். ஹைவேஸில் சென்று கொண்டிருந்த காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு சிக்னல் இல்லை என்று கூறி விஜய் மறைவான ஒரு இடத்திற்கு சென்றவுடன் அவனை பின்தொடர்ந்து கொண்டே வந்திருந்த ரஞ்சித் சமயம் பார்த்து கல்கியை கடத்தி தன்னுடைய வேனில் போட்டான். கை கால்களை கூட அசைக்க முடியாத நிலையில் இருந்த கல்கி விஜய் கைவசம் கொடுத்திருந்த டிராக்கரை மட்டும் கைகளில் இறுக்கி பிடித்து இருந்தாள். மறைவான இடத்திலிருந்த விஜய், ரதி, அவன் நம்ம கல்கிய தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப அந்த வேன் காட்டுப்பகுதியை நோக்கி ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நான் என்னதான் வெளியே தைரியமா காட்டிக்கிட்டாலும் என் கண்ணு முன்னாடி கல்கி கடத்திட்டு போறத பாக்குறப்போ என்னால தாங்கவே முடியல பிரதி. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று விஜய் கண்ணீர் சிந்தியபடி கூறினான். அண்ணா, நீ இப்படி வருத்தப்படாத. நீ எனக்கு தைரியம் கொடுத்தா மட்டும்தான் என்னால இங்கிருந்து எல்லா விஷயத்தையும் சரியானபடி இயக்க முடியும். அந்த கும்பலுக்கு இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளி நாம வச்சிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சொல்றத மட்டும் செய்யண்ணா. உடனடியா காரை எடுத்துக்கிட்டு அந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டு போ. அதுக்கப்புறம் அன்னிக்கிட்ட நீ கொடுத்த GPS நான் கவனமா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதோட லிங்க உனக்கும் போன்ல அனுப்புற. நீ தயவு செஞ்சு சீக்கிரமா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ அண்ணா. நமக்கு நேரம் ரொம்ப குறைவாதான் இருக்கு.
என்று பிரதியா விஜயை ஆறுதல் படுத்தி வேனை பின்தொடர சொன்னாள். அதை முழுவதுமாக மனதில் ஏற்றுக்கொண்ட விஜய் தன்னுடைய கார் இருந்த திசையை நோக்கி வேகமாக ஓடி சென்று ஏறி அமர்ந்து கொண்டான். பிரதி, நான் ஃபாலோ பண்ண தொடங்கிட்டேன். அவங்க கடைசியா போய் சேர்ற லொகேஷனுக்கு நீயும் போலீஸ் போர்ஸ கூட்டிட்டு கரெக்டான டைம்ல வந்து சேர்ந்துரு என்று விஜய் வேகமாக தன்னுடைய காரை காட்டுப்பகுதியை நோக்கி செலுத்தினான். கல்கியை கடத்தி சென்ற ரஞ்சித் வேனை நேரடியாக தமைந்து இருக்கும் இடத்திற்கே கொண்டு சென்று நிறுத்தினான். கட்டி போட்டிருந்த அவளை அப்படியே தூக்கி கொண்டு ரகசிய இடத்தினுள் நுழைந்து தமயந்தியை பார்க்க சென்று கொண்டிருந்தான். அங்கே தன்னுடைய இருக்கையில் கம்பீரமாக வீற்றிருந்த தமயந்தி வீர ஆவேசத்தோட வந்து கொண்டிருந்த ரஞ்சித்தையும் அவனது தோளில் சாத்தியிருந்த பெண்ணையும் கவனித்தார். அம்மா, நான் செஞ்சுட்டு வந்திருக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா நீங்களே என்ன பாராட்டுவீங்க என்று சொல்லி கல்கியை தமயந்தின் காலடியில் போட்டான் ரஞ்சித். கல்கி மற்றும் விஜய் சென்று கொண்டிருந்த காரை ஃபாலோ செய்த கதையையும் அவர்களின் போக்கு சரியில்லாததால் கல்கியை திடீரென்று கடத்த முடிவு செய்து கடத்தி கொண்டு வந்த கதையையும் பற்றி மட்டும் ரஞ்சித் தமயந்திக்கு தெரிவித்தான். அதை கேட்டு அந்த இடமே அதிர சிரித்த தமயந்தி, சபாஷ், நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. ஒரு முறை இந்த கல்கி நம்ம கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிட்டா. ஆனா இந்த முறை அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். இவளை தூக்கிட்டு போய் அந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய லாக்கருக்குள்ள அடைச்சுவை. இவகிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்காம விடவே கூடாது என்று கூறினார். பெருமித சிரிப்பு சிரித்துக் கொண்டிருந்த ரஞ்சித் கல்கியை மீண்டும் தூக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டே வெளியேறி சிறிது தொலைவில் இருந்த லாக்கர் அறையில் ஒரு நாற்காலியோடு சேர்த்து கட்டி வைத்து விட்டு அந்த இடத்தை காவல் காக்க தொடங்கி இருந்தான். கல்கியின் கைகளில் இருந்த அந்த டிராக்கரின் சிக்னலை வைத்து விஜய் காட்டு பகுதிக்குள் இருந்த அந்த ரகசிய இடத்தை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தான். அடுத்த அரை மணி நேரத்திற்குள் 3 வேன் நிறைய போலீஸ் படையோடு வந்த பிரதியா மற்றும் விஜய் காட்டு பகுதியில் இருந்த ஒரு பொதுவான இடத்தில் சந்தித்துக் கொண்டனர். ஆனா நம்மளோட ஜிபிஎஸ் டிராக்கர் இந்த இடத்தை தான் காட்டுது. இதுல இருந்து ரொம்ப பக்கத்துல எங்கேயோ தான் அண்ணி அவங்க அடைச்சு வச்சிருக்கணும். நீ என் கூட வா, நாம இந்த சிக்னலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகலாம் என்று அவர்கள் இருவரும் முன்னேறி செல்ல அவர்களை பின்தொடர்ந்து அந்த போலீஸ் போர்ஸும் கைகளில் துப்பாக்கியை ஏந்தியபடியே சுற்றும் முற்றும் பார்த்தபடி இருந்தனர். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு ஒற்றையடி பாதையை கண்டுபிடித்து அதன் வழியாக அனைவருமே விரைந்து முன்னேறி சென்று கொண்டிருந்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த தமயந்தியின் ரகசிய இடத்தை கண்ட பிரதியா, அண்ணா, இதுதான், இந்த இடத்துலதான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. நாம 2 பேரும் இந்த வழியா போகலாம் என்று விஜயிடம் கூறியவள் தனது போலீஸ் போர்ஸின் பக்கம் திரும்பி, நீங்க எல்லாருமே இந்த இடத்த மொத்தமா ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஒருத்தர் விடாம எல்லாரையும் கைது பண்ணுங்க. தப்பிக்க முயற்சி பண்ணினா யோசிக்காம அவங்க முட்டிக்கு கீழே சுட்டுடுங்க. இங்க இருக்கிற மொத்த பேரையும் உயிரோட கூண்டோட பிடிக்கணும். ஒரு வேலை முடியலனா சுட்டு கூட பிடிங்க, பிரச்சனையே இல்ல. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பி வைத்தாள் பிரதியா. பிரதி, நீ கல்கியோட டிராக்கரை கொஞ்சம் தள்ளி காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா இங்க இருக்கிற இந்த கதவுக்கு பின்னாடிதான் மத்த எல்லாரும் இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல இந்த பெரிய கதவை உடைச்சிட்டு நம்ம உள்ள போகலாம். கல்கி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும் என்று விஜய் கூற இருவரும் இணைந்து அந்த கதவை காலால் எட்டி உதைத்து தள்ளினர். அந்த சத்தம் கேட்டு காட்டு பகுதியில் ஆங்காங்கே மறைந்திருந்த சில அடியாட்கள் போலீஸை கண்டதும் அவர்களை தாக்கினர். போலீஸ் படை அந்த எதிராளிகளை தங்களது அருகே நெருங்க விடாத அளவுக்கு திரும்ப தாக்கி அடித்து மிடித்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டிருந்தனர். கதவு உடைப்பட சத்தம் கேட்டு உள்ளே அமர்ந்திருந்த தமயந்தி திடுக்கிட்டு பார்த்தாள். ஏய், அங்க ஏதோ சத்தம் கேக்குது. இந்த கல்கி கடத்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுதான் யாரோ இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, பார்த்த இடத்திலேயே கொன்னுடுங்க என்று சொல்லி தமயந்தி தனது அடியாட்களை ஏவி விட்டாள். அதில் சிலர் கதவு இருந்த திசையை நோக்கி வந்து கொண்டிருந்ததை கவனித்த விஜய் மற்றும் பிரதியா இருவரும் கைகளை பிடித்துக் கொண்டு எதிரிகளை தாக்க தயாராகினர். பிரதியா தனது கையில் வைத்திருந்த கன்னை வைத்து ஒரு சிலரை முட்டிக்கு கீழ் சுட்டு அவர்களை நிலைக்குலைய செய்தாள். விஜய் தனது உடல் பலத்தை பயன்படுத்தி அவர்களை தாக்க விடாமல் பந்தாடி கொண்டிருந்தான். விஜய் மற்றும் பிரதியா இருவருக்கும் பாதுகாப்பு தேவை என்பதை புரிந்து கொண்ட மீதி போலீஸ் படையினர் எதிராளிகளை துப்பாக்கியின் மறுமுனையால் பலமாக அடித்து தாக்கி அவர்கள் இருவரையும் அரண் போல் சுற்றி பாதுகாத்துக் கொண்டிருந்தனர். தனது இருக்கையில் வீற்றிருந்த தமயந்தி தன்னிடம் இருந்த ஒரு நீண்ட வாளை எடுத்துக்கொண்டு கதவிருந்த திசையை நோக்கி ஆவேசத்தோடு நடந்து வந்து கொண்டிருந்தாள். அங்கிருந்த சில முக்காடு பெண்களும் கைகளில் கூர்மையான வாளை எடுத்துக்கொண்டு தமயந்தியை அரண் போல் பாதுகாத்துக் கொண்டே சண்டையிடும் நோக்கோடு நடந்து வந்து கொண்டிருந்தனர். அதை கவனித்த பிரதியா சிறிதும் தாமதிக்காமல்
தனது கையில் இருந்த கன்னை மீண்டும் லோட் செய்து முன்னேறி வந்து கொண்டிருந்த முக்காடு பெண்களை நோக்கி துப்பாக்கியை நீட்டினாள். வெளியே இருந்த ஆட்களை சிறைப்பிடித்து வைத்த பிறகு மீதமிருந்த போலீஸ் படையும் அந்த ரகசிய அறையினுள் திடுதிடுவென நுழைந்து தமயந்தி மற்றும் முக்காடு பெண்கள் அனைவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சுற்றி வளைத்து நின்றனர். ஒவ்வொரு போலீசின் கையில் இருந்த துப்பாக்கி அவர்களை நோக்கி குறிபார்த்து நீட்டப்பட்டிருந்தது. தன்னை தாக்க வந்தவர்களை திருப்பி தாக்கி முடித்த பிறகு அங்கு வந்து சேர்ந்த கூட்டத்தின் தலைவியான தமயந்தியை நோக்கினான் விஜய். நீ நீ நீயா நீ அந்த யோகிராஜோட அம்மா தானே? ஆனா நீ செத்து போயிட்டதா தானே அங்க ஊரையே நம்பிட்டு இருக்கு. இப்போ எப்படி நீ உயிரோட நின்னுட்டு இருக்க? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த இந்த மொத்த கூட்டத்துக்கும் நீதான் தலைவியா? இவ்வளவு நாளா கல்கிய பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டு இருக்கிற அந்த கும்பலோட தலைவி நீயா என்று ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியுடன் தமயந்தியை பார்த்து கேட்டான் விஜய். அவனை பார்த்து ஒரு பிரம்மாண்டமான சிரிப்பை உதிர்த்த தமயந்தி, நான்தான், நானேதான். இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்குமே நான் மட்டும்தான் தலைவி. இந்த மொத்தமும் என்னோட கோட்டை. என்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற இந்த இடத்துல நீ நுழைஞ்சிருக்கவே கூடாது. இந்த இடத்துக்குள்ள வந்து நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட என்று கண்களில் நிறைந்த திமிரோடு கூறினார். உன்னை இத்தனை பேரு சுத்தி வளைச்சி புடிச்சிருக்கோம். ஆனாலும் உனக்கு திமிரு கொஞ்சம் கூட குறையில. இதுக்கப்புறம் நீ தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய உண்மையான அடையாளம் என்னன்றத சொல்லிடு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க? எல்லா விஷயத்தையும் இப்பவே சொல்லு என்று தமயந்தியின் நெற்றியில் துப்பாக்கி வைத்து மிரட்டி கேட்டாள் பிரதியா. நான் யாரா? நான் யாரா? வெளியில இருக்கிறானே என்னோட மகன், அவனை சிஎம் சீட்ல உட்கார வைக்கணும்னு நினைக்கிற ஒரு அம்மான்னு சொல்லணுமா? இல்ல வெளியே இருக்காங்களே முட்டாள் ஜனங்க, அவங்க மனசுல செத்தும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உன்னதமான சமூக சேவகின்னு சொல்லவா? இல்ல எனக்காக சேவை செய்ய ஒரு கூட்டத்தையே உருவாக்கி அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து இந்த காட்டையே வளர்ச்சி சொந்தமாக்கி எனக்கு தேவையான தகவலை தெரிஞ்சு வச்சிருக்கிற கல்கிய ராப்பகலா பின்தொடர வச்சு அந்த மரபணு மருந்து சம்பந்தப்பட்ட மொத்த செய்முறைய தெரிஞ்சுக்கிட்டு அத மறுபடியும் உருவாக்கி இந்த உலகம் மொத்தத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆளணும்னு நினைக்கிற தமயந்தி தேவின்னு சொல்லவா என்று பிரம்மாண்டமாக சிரித்தபடி கூறினார். அதை கேட்ட விஜய் மற்றும் பிரதியா இருவருக்கும் கோபம் தலைக்கேறி தாண்டவமாடியது. சீ, உன்னோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன்ன மாதிரியான ஆளுங்களாலதான் பல இடங்கள்ல பல நாச வேலைகள் நடக்குது. உன்னுடைய இந்த சுயநலமான எண்ணத்துக்காக என் மனைவி கல்கிக்கு இவ்வளவு நாளா நீ ஆபத்து ஏற்படுத்திட்டு இருக்க. அத பாத்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் அவளை எதுவுமே பண்ண முடியாது என்று ஆவேசப்பட்டு கத்தி தனது பாக்கெட்டில் இருந்த பிஸ்டலை எடுத்து தமயந்தின் நெற்றி பொட்டில் வைத்தான் விஜய். பிரதியா ஏற்கனவே அவனிடம் கொடுத்து வைத்திருந்த பார்சலில் GPS டிராக்கர் உட்பட ஒரு பர்சனல் பிஸ்டலை அவனது சேஃப்டிக்காக கொடுத்து வைத்திருந்தாள். காரை ஓட்டி வரும் பொழுது அதை தன்னுடன் எடுத்து வைத்துக் கொண்ட விஜய் தக்க சமயத்தில் அதை பயன்படுத்தினான். காட்டில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த வழியாக பறந்து சென்ற ஒரு கழுகு அதே காட்டில் ரகசியமாக வாழ்ந்து கொண்டிருந்த பானுமதியிடம் தெரிவித்தது. அவருக்கு ஏற்கனவே பறவை மற்றும் விலங்குகளின் பாஷையை சுலபமாக அறிய முடியும் என்பதால் விஷயத்தை தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் தனது குதிரையை எடுத்துக்கொண்டு புயல் வேகத்தில் புறப்பட்டார் பானுமதி. அந்த கழுகு மேலே பறந்து வழிகாட்டி செல்ல அதை பின்தொடர்ந்து பானுமதியும் விரைந்து வந்து கொண்டிருந்தார். தமயந்தியின் பெருங்கோட்டையை விட்டு சிறிது தொலைவில் கல்கி அடைப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இருட்டான லாக்கர் அறை இருந்த இடத்தின் அருகே வந்து அமர்ந்தது கழுகு. அந்த இடத்தை காவல் காத்து கொண்டிருந்த ரஞ்சித் அந்த ராட்சச கழுகை கண்டு திடுக்கிட்டான். கற்களை எடுத்து அதை விரட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே குதிரையில் விரைந்து வந்து கொண்டிருந்த பானுமதி கம்பீரமாக அந்த இடத்தில் வந்து இறங்கினார். அதை கண்டு திடுக்கிட்ட ரஞ்சித், நீ 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 யாரு? இந்த இடத்துக்கு எப்படி வந்த? இது தமயந்தி அம்மாவோட கோட்டை. இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க கூடாது. ஆனா வந்துட்ட. இனிமே நீ இங்கிருந்து உயிரோட போக மாட்ட. உன்னை இப்பவே சுட்டு தள்ளுற என்று சொல்லிக்கொண்டே தனது பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து பானுமதியின் முன்பு நீட்டினான் ரஞ்சித். அதை கண்டு சின்ன சலனம் கூட ஏற்படாத பானுமதி குதிரையின் மீது அமர்ந்தபடியே அவனை தலை முதல் கால் வரை உற்று நோக்கிவிட்டு பின்பு அந்த ரகசிய அறையின் மேற்புறத்தில் அமர்ந்திருந்த கழுகை பார்த்து ஒரு சமிஞ்ஞை செய்தார். அதை புரிந்து கொண்ட கழுகும் ரஞ்சித் கையிலிருந்த துப்பாக்கியை தனது இரு கால்களால் பிடுங்கி அந்த அறையின் மேற்புறத்தில் கொண்டு சென்று வைத்தது. அதன் பிறகு நிராயுத பாணியாக நின்று கொண்டிருந்த ரஞ்சித்தை தனது குதிரையின் காதில் பானுமதி ஏதோ சில விஷயங்களை கூறியதும் அது அவனை காலால் உதைத்து தாக்கி கீழே தள்ளிவிட்டு சத்தமிட்டு கனைத்தது.
நிலை தடுமாறி கீழே விழுந்தவனின் மீது அமர்ந்து கொண்ட கழுகு அவன் மீது சராமரியாக கொத்தத் தொடங்கியது. ஏ என்னை விடு, என்னை விடு, யாராவது என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க என்று அலறிக்கொண்டே விழுந்து கிடந்தான் ரஞ்சித். பிறகு பானுமதி தனது குதிரையை விட்டு கீழே இறங்கி ரஞ்சித்தின் பாக்கெட்டில் இருந்த சாவியை தேடி எடுத்து அந்த லாக்கரை திறந்து உள்ளே சென்றார். அங்கே கை கால்கள் வாய் என அனைத்தும் கட்டப்பட்ட நிலையில் இருந்த கல்கி எதிரில் வந்து நின்று கொண்டிருக்கும் பானுமதியை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாள். அதை பார்த்து பதறிய பானுமதி கல்கியின் உடம்பில் இருந்த கயிற்றை வேக வேகமாக அவிழ்த்து விட்டாள். வாயிலிருந்த துணி எடுத்து விடப்பட்டதும் இருமிக் கொண்டிருந்தவளை ஆஸ்வாசம் படுத்திவிட்டு முயற்சி பண்ண பானுமதி, கல்கி கல்கி, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, சரியா? இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் வந்துட்டல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி கல்கியின் நெஞ்சை தடவி விட்டு கொண்டிருந்தார். நீங்க யாரு? எப்படி இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்தீங்க? என்ன கடத்தினது யாரு? விஜய் விஜய் எங்க போனாரு என்று பதற்றப்பட்டு கொண்டே கேட்டாள் கல்கி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் எல்லாத்தையும் பொறுமையா உனக்கு எடுத்து சொல்றேம்மா, நீ கொஞ்சம் பதட்ட குறைஞ்சு நார்மலாகு என்று சொன்ன பானுமதி வெளியே சென்று தனது குதிரையுடன் சேர்ந்து கட்டி வைத்திருந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு கல்கிக்கு பருக கொடுத்தாள். அதை அருந்திய சில வினாடிகள் கழித்து இயல்பு நிலைக்கு திரும்பிய கல்கி பானுமதியை மீண்டும் ஒரு முறை ஏறிட்டு பார்த்தாள். கல்கி, ஒரு ஆபத்தான கூட்டத்துல நீ கடத்தப்பட்டு இந்த இடத்துல அடைச்சு வைக்கப்பட்டு இருந்த. இந்த காடு முழுக்க அவங்களோட கோட்டை தான். அந்த கும்பல் ரொம்ப நாளா உன்னை பின்தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு. இப்ப எல்லைய மீறி அவங்க உன்னை கடத்தி தூக்கிட்டு வந்திருக்காங்க. நீ கடத்தப்பட்ட விஷயத்த என்னாலேயே இப்பதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனாலதான் காலம் தாமதிக்காம உடனடியா கிளம்பி வந்துட்டேன் என்று பானுமதி தன் மகள் மீது இருக்கும் அக்கறையை வெளிப்படுத்தும் வகையில் பேசினார். மூன்றாம் நபரை பார்ப்பது போல பானுமதியை பார்த்து கொண்டிருந்த கல்கிக்கு தன்னுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் நபர் யார் என்பதே தெரியவில்லை. என்னை காப்பாத்துறதுக்காக கிளம்பி வந்தீங்களா? அப்படின்னா நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இடத்தை எப்படி சரியா கண்டுபிடிச்சு வந்தீங்க என்ற கல்கி அடுக்கடுக்காக கேள்விகளை எடுத்து வைத்தாள். உன்னை நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவா கல்கி? உன்னை பெத்தவளே நான் தானே. உனக்கு ஒரு ஆபத்துனா அது எனக்கு தெரியாம போயிடுமா? இந்த வாழ்க்கையே நான் வாழறது உனக்காக தானே. உன்னை பத்திரமா பாதுகாக்கிறது தான் என்னுடைய முழு நேரமும். உன்னை கடத்திக்கிட்டு வந்தது அந்த தமயந்தி கும்பல் தான். அவங்க உனக்கு திரும்ப திரும்ப கஷ்டம் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த மரபணு மருந்துதான். அத பத்தின தகவல் உனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சு அவங்க மாத்தி மாத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்று உணர்ச்சி பொங்க கூறினார் பானுமதி. நீங்க என்னோட அம்மாவா? என்னால இதை நம்பவே முடியல. நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தான் ஏற்படுத்துது. நீங்க என்னோட அம்மாவா இருந்திருந்தா எதுக்காக என் கூட இல்லாம இப்படி காட்டுல வாழறீங்க? அப்புறம் இந்த மரபணு மருந்துனா என்ன? இந்த கும்பல் எதுக்காக அதை தேடுறாங்க என்று குழப்பத்தின் உச்சியில் இருந்த கல்கி பானுமதியை பார்த்து கேட்டாள். ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரை நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் பானுமதி கல்கிக்கு கூறினார். அதோடு சேர்த்து தமயந்தியிடமிருந்து கல்கியை பாதுகாத்து வைப்பதற்காகத்தான் அவளது நினைவுகளை அழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்பதை பற்றியும் பானுமதி கல்கிக்கு தெரிவித்தார். என்னுடைய ஞாபகங்கள்ல நீங்க தான் அழிச்சீங்களா? கடவுளே, நீங்க இதை எனக்கு பண்ணணும்ன்றதுக்கு 1000 காரணங்கள் சொல்றீங்க. ஆனா என்னால எதையும் நம்பவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கேட்டா எனக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஞாபகங்களை இழந்துட்டு நான் இப்ப கஷ்டப்பட்டு வாழறதுக்கு காரணம் நீங்க தானா? இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எவ்வளவு சிரமம் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கண்ணீர் மல்க கல்கி பானுமதியை பார்த்து கேட்டாள். எபிசோட் 692. காட்டுக்குள் இருந்த தமயந்தியின் கோட்டையை விட்டு சிறிது தொலைவில் இருந்த அந்த லாக்கரில் கல்கி அடைப்பட்டு கிடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவளை காப்பாற்ற வந்தார் பானுமதி. தனக்கிருந்த ஞாபகங்களை மொத்தமாக இழக்க காரணமாக இருந்தது தன்னுடைய அம்மாவான பானுமதிதான் என்பது தெரிந்த பிறகு உணர்ச்சி பொங்க பேசிய கல்கி மனம் கலங்கி அழத் தொடங்கி இருந்தாள். எனக்கு உன்னுடைய சூழ்நிலை புரியுதுமா, ஆனா உன்னுடைய ஞாபகங்களை விட உயிர்தான ரொம்ப முக்கியம். அதை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த விஷயத்த பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா இதனால நீ இந்த அளவுக்கு சிரமப்படுறது என்னால இப்போ கண்கொண்டு பார்க்க முடியல. ஆனா நீ எதுக்குமே கவலைப்படாத கல்கி, எல்லாத்துக்குமே ஒரு வழி நிச்சயமா இருக்கு. சீக்கிரமா எல்லாமே சரியாகும். முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியேறும், வா கல்கி என்று சொல்லி கல்கியை தன்னுடன் சேர்த்து அந்த லாக்கரை விட்டு வெளியே அழைத்து சென்றார் பானுமதி.
ஏற்கனவே பலவீனமாக இருந்த கல்கியும் பானுமதியுடன் சேர்ந்து குதிரையில் ஏறி தமயந்தியின் கோட்டையை நோக்கி அந்த இடத்தை விட்டு புறப்பட தயாரானாள். விஜய் ஏந்தியிருந்த துப்பாக்கியின் முனையில் நின்று கொண்டிருந்த தமயந்தி கண்களிலிருந்த திமிர் குறையாமல் அவனை நேருக்கு நேராக பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். இந்த காட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய கோட்டையை எழுப்பி உனக்கு கீழே எத்தனை பேரை வச்சுக்கிட்டு அங்க ஊரையே ஏமாத்தி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கல்ல, வெளியில நல்லவ வேஷம் போட்டு சமூக சேவை பண்ணணும்னு எல்லாமே உன் பையனோட அரசியல் வளர்ச்சிக்காக தானே. நீ பண்ணின இத்தனை வேலையும் சொடக்கு போடுற நேரத்துல மண்ணோட மண்ணாக போகுது என்று கூறினாள் பிரதியா. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போறதுதான் உனக்கு நல்லது. இல்லனா அந்த கல்கி சின்ன பின்ன ஆகிடுவா. அவ இருக்கிற இடம் எனக்கு மட்டும் தான் தெரியும். கடைசியா சொல்றேன், எல்லாரும் இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஓடி போயிடுங்க. இல்லனா கல்கிய உயிரோடவே பார்க்க முடியாது என்று தமயந்தி எச்சரிக்கை விடுத்தாள். அதை கேட்டு திடுக்கிட்ட விஜய் பிரதியாவின் முகத்தை கவலையோடு பார்த்தான். ஆனால் எந்த ஒரு மிரட்டலுக்கும் சிறிதும் அஞ்சாத பிரதியா ஒரு கையில் கண்ணை ஏந்தி கொண்டு ஒரு கையால் தனது மொபைல் போனை எடுத்து மற்றொரு அதிகாரியை தொடர்பு கொண்டாள். சார், காட்டுக்குள்ள பதுகி இருந்த அந்த கும்பலை பிடிச்சாச்சு. மொத்த வேலையையும் பண்ணிக்கிட்டு இருந்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே யோகராஜோட அம்மா தமயந்தி தான். அந்த கிரைம் எல்லாத்துக்கும் அந்த யோகராஜோ உடந்தையாதான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தமயந்தி ஒரு கூட்டத்தையே சேர்த்துக்கிட்டு ஒரு தற்கொலை படையவே நடத்திக்கிட்டு வராங்க. இங்க நாங்க இவங்க எல்லாரையும் சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டோம். நீங்க அங்க ஒரு போலீஸ் போர்ஸோட போய் யோகராஜ கைது செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் என்று பிரதியா கூறி இணைப்பை துண்டித்தாள். அவள் தகவல் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அந்த மொத்த சம்பவத்தையும் போட்டோ வீடியோக்கள் ஆதாரமாக எடுக்க சொல்லி அதனை மேலதிகாரிக்கு அனுப்பியும் வைத்தாள். இருந்த இடத்திலிருந்து யோகராஜையும் சேர்த்து சிறைப்பிடிக்க வைத்தாள். உன் பையனை ஜெயில தூக்கி போட்டாச்சு, அதுவும் பக்கா ஆதாரத்தோட. இனிமே அவன் சிஎம்ஆ இல்ல, ஒரு சாதாரண ஜனமா கூட வெளியில நடமாட முடியாது. ஆனா அந்த யோகராஜுக்கு என்னால ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியும். உன்னையும் தூக்கி அதே செல்ல அந்த யோகராஜ் கூட போட முடியும். அதுக்கப்புறம் அம்மாவும் மகனும் ஜோடியா சேர்ந்து கம்பி எண்ணுங்க என்று கம்பீரமாக நின்றாள் பிரதியா. பிரதி, நீ இந்த பொம்பளைய கூட்டிட்டு போய் என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி கல்கி இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சாகணும். அவளை இந்த தமயந்தி எங்க அடைச்சு வச்சிருக்கான்ற உண்மைய எப்படியாவது சொல்லவே என்று விஜய் தனது தங்கையிடம் கேட்டுக்கொண்டான். உன்னோட தங்கச்சி கூட இல்ல, அந்த கடவுள் கிட்ட கேட்டா கூட உன் பொண்டாட்டிய உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. உனக்கு கல்கி முக்கியமா இருந்தா என்னுடைய மகன் வெளியே வரணும். அது மட்டும் இல்லாம எல்லாரும் இங்கிருந்து கலைஞ்சி போகணும். அது நடக்கலனா கல்கி செத்துட்டான்னு முடிவு பண்ணிக்கோங்க என்று கூறி வில்லத்தனமாக சிரித்தாள் தமயந்தி. அப்பொழுதுதான் கல்கியை தன்னுடன் அழைத்து வந்த பானுமதி கோட்டையை வந்தடைந்தாள். பலவீனமாக இருந்த கல்கியை தன்னோடு அழைத்து வந்தவர் அந்த இடத்தை போலீஸ் ரவுண்ட் ஆஃப் செய்து இருப்பதை கவனித்து அவளை மட்டும் முதலில் உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு தான் யார் என்பது பற்றிய விளக்கத்தை போலீசுக்கு கொடுத்தார் பானுமதி. உடைக்கப்பட்டு இருந்த கதவு வழியாக உள்ளே வந்து நின்ற கல்கியை கண்டு தமயந்தி அதிர்ந்தார். உடன் வந்த கல்கியும் விஜய் பிரதியா என அனைவரும் நின்று கொண்டிருப்பதை பார்த்து வியப்படைந்தாள். எதிர்பாராத வண்ணமாக அங்கு வந்து நின்ற கல்கியை பார்த்த விஜய்க்கு அந்த நொடி மீண்டும் உயிர் வந்தது போன்று ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. கல்கி, கல்கி, நீ வந்துட்டியா? உன்னை இவங்க எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியாம நான் தவிச்சு போயிருந்த. இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு என்று அவளை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்ட விஜய் ஓடி சென்று கல்கியை கட்டி அணைத்துக் கொண்டான். தன்னை சேர்ந்தவர்களை பார்த்து விடுவோமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த கல்கியும் அவனை கட்டி கொண்டாள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த தமயந்திக்கு தூக்கி வாரி போட்டது. இவளை யார் காப்பாத்தினது? யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல தானே அடைச்சு வச்சிருந்த. எப்படி இவங்க தப்பிச்சு வந்தா என்று அதிர்ச்சி அடைந்து புலம்பிக் கொண்டிருக்கும் போதே அந்த உடைந்த கதவின் வழியே உள்ளே வந்து நின்றார் பானுமதி. அவரை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயினர். கல்கியை கட்டி அணைத்துக் கொண்டிருந்த விஜய் அணைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பானுமதியை பார்த்து வியப்படைந்தான். நீங்களா? நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? என்னால நம்பவே முடியல. ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா நடந்துகிட்டே இருக்கே என்று தட்டு தடுமாறி கூறினான் விஜய். பானுமதியை திரும்பி பார்த்த கல்கி, விஜய், என்ன ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அங்கிருந்து இவங்கதான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க என்னோட அம்மான்னு சொல்றாங்க. அது உண்மையா என்று கல்கி வினவ, ஆமா, இவங்கதான் உன்னுடைய அம்மா. நாங்களே இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இவங்க இப்போ கண்ணு முன்னாடி உயிரோட நிக்கிறதே ஆச்சரியம்தான் என்று அவளுக்கு பதில் கூறினான். பானுமதி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று ஏற்கனவே சந்தேகம் கொண்டிருந்த தமயந்திக்கு
அவர் அங்கு வந்து காட்சியளித்தது தமயந்தியை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. விஜய், நீங்க எல்லாரும் நான் இறந்துட்டதா தான் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தெய்வாதீனமா நான் உயிர் பிழைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மரபணு மருந்து தொடர்பாக நிறைய பேர் என்னை வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. கெட்டவங்க கைக்கு அந்த மருந்து கிடைக்கவே கூடாது. அதனாலதான் நான் தலைமறைவா இந்த காட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. நான் தலைமறைவா இருக்கிறத விட கல்கிய பாதுகாக்கணுன்றதுதான் என்னுடைய குறிக்கோளா இருந்துச்சு என்று சொல்லிக் கொண்டிருந்த பானுமதி மேலும் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். போன முறை கல்கி கடத்தப்பட்டப்போ நான் தான் அவளை காப்பாத்தினேன். திரும்பவும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவளோட நினைவுகளை மொத்தமா மனச கல்லாக்கிக்கிட்டு அழிச்சேன். இது எல்லாமே நடந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. ஆனா திரும்பவும் கல்கி கடத்தப்பட்டு இருக்கா. இங்க இருக்கிற விலங்குகள், பறவைகளை நான் சமீப காலத்துல நண்பர்கள் ஆக்கிட்டேன். அது மூலமாதான் கல்கி அங்க இருக்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த கோட்டையிலயும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது தெரிய வந்ததாலதான் கல்கிய அழைச்சிட்டு வந்த. இங்க வந்து பார்த்தா இந்த தமயந்தி பிடிபட்டிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று அவர் மொத்த விஷயத்தையும் கூறி முடித்தார். அதன் பிறகு விஜய் தனது தங்கையுடன் சேர்த்து போட்டு வைத்திருந்த பிளான் படிதான் இந்த ஆபரேஷனை நிகழ்த்தி அவளை சிறைப்பிடித்து இருப்பதை பற்றி பானுமதிக்கு எடுத்து கூறினான். அதனை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கல்கி, பானுமதி, தமயந்தி என மூவரும் ஆச்சரியப்பட்டனர். அதன் பிறகு பிரதியாவும் கல்கியால் தான் இந்த மொத்த கும்பலையும் பிடிக்க முடிந்தது என்ற விஷயத்தை பானுமதிக்கு தெரிவித்தாள். அதனை கேட்டு மனம் குளிர்ந்த பானுமதி, நீங்க எடுத்திருக்கிற மிகப்பெரிய ரிஸ்கா இருந்தாலும் அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. இந்த ஜீவராசிகள் புண்ணியத்துல நானும் கல்கிய பத்திரமா காப்பாத்திட்டேன். இனிமே இந்த கும்பல் கூண்டோட அழியறது மட்டும்தான் பாக்கி என்று பானுமதி தமயந்தை பார்த்தபடி முறைத்துப்படி கூறினார். தான் தப்பித்து செல்ல இனி வேறு எந்த வழியுமே இல்லை என்பது அப்பொழுதுதான் தமயந்திக்கு நன்கு புரிந்தது. தன்னையும் தனக்கு அரணாக அமைந்திருக்கும் 5 முக்காடு பெண்களையும் சுற்றி வளைத்து நின்று கொண்டிருந்த அத்தனை போலீஸ்காரர்களையும் ஒருமுறை கண்களை சுழற்றி பார்த்த தமயந்தி தன்னுடன் நின்று கொண்டிருக்கும் முக்காடு பெண்களை பார்த்து ஒரு சமிஞ்சை செய்தாள். அதை பார்த்தவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டு ஆயத்தமானார்கள். ஏய், இங்க நிக்கிற எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய மகன் அங்க ஜெயில போட்டதும் இல்லாம இப்ப என்னையும் கைது பண்ணி ஜெயில அடைச்சு வச்சு என்னுடைய சாம்ராஜ்யத்தையே அழிக்கணும்னு பாக்குற உங்களை நான் ஜெயிக்கவே விட மாட்டேன். உங்களுக்கு அடிபணிஞ்சு வந்த இந்த தமயந்தி தோத்து போனதா சரித்திரம் இருக்கவே கூடாது. அதுக்கு பதிலா வீர சாவு சாவறதே மேலு என்று சொல்லிக்கொண்டே தனது கையில் வைத்திருந்த கூர்மையான வாளை வைத்து தன் உயிரை மாய்த்து கொள்ள தனது வயிற்றில் தானே குத்திக் கொண்டார் தமயந்தி. அவரை பின்தொடர்ந்து அங்கே நின்று கொண்டிருந்த மற்ற பூக்காடு பெண்களும் தங்களை தாங்களே குத்திக் கொண்டார்கள். அப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று அங்கிருந்த யாருமே எதிர்பாராதபடியால் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். கீழே விழப்போன தமயந்தியை தாங்கி பிடித்த போலீஸ்காரர்களின் கைகளை அவர் உதறிவிட்டார். ஏய் பானுமதி, உன்னுடைய பொண்ணை இப்ப நீ பிடியிலிருந்து காப்பாத்திருக்கலாம். ஆனா உன்னால் அதை எந்த நாளைக்கு பண்ண முடியும்? இந்த ஜென்மத்துல வேணா என்னுடைய எண்ணம் நிறைவேறாம போயிருக்கலாம். ஆனா அடுத்த ஜென்மத்துல உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். இது இந்த தமயந்தியோட சபதம் என்று சொல்லிக்கொண்டே கீழே விழுந்து இறந்து போனார் தமயந்தி. அதை பார்த்த அனைவரும் சில நிமிடங்கள் பேச்சு மூச்சின்றி நின்று கொண்டிருந்தார்கள். தமயந்தி உட்பட அங்கு 6 பெண்கள் இறந்து கிடந்ததால் அந்த சடலங்களில் அருகே நின்று கொண்டிருந்த போலீஸ்காரர்கள் பிணங்களை அப்புறப்படுத்தி வேனில் ஏற்ற தொடங்கி இருந்தார்கள். தமயந்தியின் வெறி நிறைந்த கண்கள் மட்டும் மூடாமல் திறந்த வண்ணமாகவே இருந்தது. அதை கண்ட பானுமதிக்கு தமயந்தியின் மீது பச்சாதாபம் மட்டுமே ஏற்பட்டது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த கல்கி பயந்து போய் விஜயின் கைகளை கெட்டியாக பிடித்து அணைத்துக் கொண்டிருந்தாள். அண்ணா, இந்த கும்பல மொத்தமா ஜெயில போடலான்னு நினைச்சிருந்தோம். ஆனா எதிர்பாராத விதமா அவங்களே தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. அதுவும் நல்லதுதான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழாம இருக்கிறது தான் நல்லது. நாங்க இங்க இருக்கிற பெண்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு இந்த இடத்த மொத்தமா சீல் பண்றோம். நீ அண்ணிய கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லண்ணா என்று விஜயிடம் கூறினாள் பிரதியா. தேங்க்ஸ்மா, நீ மட்டும் சரியா பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போலீஸ கூட்டிட்டு வரலனா கண்டிப்பா இந்த தமயந்தியோட கதை முடிஞ்சிருக்காது. ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்த நல்லபடியா பண்ணி முடிச்சிட்ட என்று பானுமதி பிரதியாவுக்கு பாராட்டு தெரிவித்து பேசினார். சிரித்த முகத்தோடு அந்த பாராட்டை ஏற்றுக்கொண்ட பிரதியா சில நிமிடங்கள் கழித்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள். அப்பொழுது கல்கி மற்றும் விஜயின் அருகே வந்து நின்ற பானுமதி தனது இடையில் வைத்திருந்த ஒரு மருந்து குப்பியை கையில் எடுத்தார். விஜய், யார்கிட்ட இருந்து கல்கியை காப்பாத்தணும்னு நினைச்சேனோ அந்த தமயந்தியை இறந்து போயிட்டா. இதுக்கப்புறமா கல்கிக்கு நிச்சயமா பெரிய ஆபத்து ஏற்படாது. கல்கி அவளுடைய நினைவுகளை இழந்து குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா.
இனிமேலும் அவளுக்கு அந்த நிலைமை இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இழந்த அவளோட ஞாபக சக்திய திரும்ப மீட்டு தர மாதிரி ஒரு மாத்து மருந்த நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்னைக்கு கல்கி சேர்ந்து ஆபத்து முழுமையா விலகுதோ அன்னைக்குதான் இத அவ உடம்புல செலுத்தணும்னு வச்சிருந்த. இதுதான் சரியான நேரம் என்று கூறிய பானுமதி அந்த மருந்து குப்பையில் இருந்த மருந்தை இன்ஜெக்ஷனில் ஏற்றி கல்கியின் உடலில் செலுத்தினார். அந்த மருந்து கல்கியின் உடம்பில் ஏறியதும் அவளுக்கு ஒரு சிறு தலை சுற்றல் ஏற்பட்டு அப்படியே விஜயின் தோள் மீது மயங்கி விழுந்தாள். அத்த, கல்கிக்கு என்னாச்சு? அவ ஏன் மயங்கிட்டா என்று விஜய் கேட்க, அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு, அவளுக்கு கொஞ்ச நேரத்துல பழைய நினைவுகள் திரும்பிடும் என்று கூறினார் பானுமதி. கல்கி மெதுமெதுவாக மயக்கத்திலிருந்து விடுபட்டவுடன் கண்களை திறந்து தான் காட்டில் இருப்பதை உணர்ந்து கொண்ட பிறகு நிமிர்ந்து விஜயின் முகத்தை பார்த்தாள். விஜய், விஜய், நாம எங்க இருக்கோம்? இது என்ன இடம் என்று கேட்டுக்கொண்டே திரும்பி பார்த்த பொழுது பானுமதி அங்கே நின்று கொண்டிருந்தார். கல்கிக்கு பழைய நினைவுகள் திரும்பி வந்ததை கண்ட விஜய் தனது நீண்ட நாள் ஏக்கம் ஒரே நொடியில் தீர்ந்துவிட்டதை எண்ணி மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்றான். கல்கி, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? நீ நிஜமாவே பழைய கல்கியா மாறிட்டியா என்று விஜய் ஆர்வம் தாங்காமல் கேட்டான். அதோடு சேர்த்து அவன் கல்கி நினைவுகளை மறந்திருந்த காலங்களில் பட்ட கஷ்டத்தையும் கிருஷ்ணமூர்த்தியின் இறப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களையும் பற்றி அவளிடம் கூறினான். அவன் அதையெல்லாம் சொன்ன பொழுதுதான் கல்கிக்கு கடைசியாக பானுமதியுடன் காட்டில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் நினைவிற்கு வந்தன. விஜய், ஆமா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? சாரி விஜய், இனிமே எப்பவும் அந்த மாதிரி நடக்காது. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று சொல்லி அவனை கட்டி அணைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அருகில் நின்று கொண்டிருந்த பானுமதியை அவள் கண்டாள். பின்பு அவரையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கட்டி அணைத்து அவர் மீதும் பாசத்தை பொழிந்தாள் கல்கி. பிரதியாவின் கொடுத்த தகவலின் பேரில் விஜயின் குடும்பமும் அவினாசிலிங்க குடும்பமும் இணைந்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அங்கு நடந்த விஷயத்தை பற்றி கல்கி கடத்தப்பட்டது முதல் தமயந்தி மரணம் வரை அனைத்தையும் பிரதியா மூலம் அனைவரும் கேட்டு தெரிந்து கொண்டனர். 3 குழந்தைகளும் கல்கி மற்றும் விஜய் இருந்த இடத்தை நோக்கி சென்று அவர்கள் இருவரையும் சேர்த்து கட்டியணைத்துக் கொண்டார்கள். அது மட்டுமின்றி பானுமதி உயிரோடு இருப்பதை வந்திருந்த அனைவருமே மகிழ்ச்சி கலந்த ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அங்கு வீல்சேரில் வந்து சேர்ந்த ராமச்சந்திரன் உயிரோடு நின்று கொண்டிருந்த பானுமதியை கண்ணீர் மல்க கண்டார். பானு, பானு, நீ உயிரோடு தான் இருக்கியா? நீ உயிரோட இருந்தும் கூட ஏன் ஏன் முன்னாடி வராம போயிட்ட? நீ இறந்துட்டதா நினைச்சு நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? இப்ப நீ உயிரோட நிக்கிறதுக்காக சந்தோஷப்படுறதா, இல்ல என்னை தவிக்க விட்டுட்டு நீ போனதை நினைச்சு வருத்தப்படுவனா பானு என்று ராமச்சந்திரன் உணர்ச்சி பொங்க பானுமதியின் கைகளை பிடித்து பேசினார். என்னங்க, அழாதீங்க. நீங்க அழறத பார்த்தா எனக்கு அழுக வரும்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு சில முக்கியமான காரணங்களுக்காக தான் தலைமறைவா வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப அந்த பிரச்சனை தடையில்லாம நம்மளை விட்டு விலகிடுச்சு. இனிமே நான் காட்டுக்குள்ள வாழறதுக்கோ இல்ல உங்க எல்லாரையும் பிரிஞ்சு வாழறதுக்கோ எந்த அவசியமும் வராது. இனிமே நான் உங்களை விட்டு போகவும் மாட்டேங்க என்று ராமச்சந்திரனை நீண்ட நாள் கழித்து சந்தித்ததில் பானுமதியின் உணர்ச்சி பொங்க பேசினார். இருவரும் மீண்டும் இணைந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த தனிஷ்கா அங்கிருந்து நகர்ந்து கல்கியின் அருகே சென்றாள். விஜய், குழந்தைகள் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோருடன் பேசிக் கொண்டிருந்த கல்கி தனிஷ்காவை பார்த்ததும் மேலும் ஆனந்தம் அடைந்தாள். தனிஷ்கா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சாரிடி, இந்த இடைப்பட்ட காலத்துல நிறையவே நடந்துருச்சுல்ல. எல்லாத்தையும் விஜய் என்கிட்ட சொன்னாரு. கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த மாதிரி ஆயிருக்கவே கூடாது. அவருடைய இழப்பு நிச்சயமா உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது என்று தனிஷ்காவை கட்டி அணைத்தபடி கல்கி பேசினாள். நீ 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 பழைய கல்கியா மாறிட்டியா? அப்படின்னா உனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருச்சா என்று தனிஷ்கா கேட்க, ஆமா, எனக்கு மறுபடியும் எல்லா நினைவுகளும் வந்துருச்சு. நான் இழந்தது எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு என்று சொல்லி மீண்டும் கல்கி தனிஷ்காவை கட்டியணைத்துக் கொண்டாள். அவளது நினைவுகள் மீண்டும் திரும்பியதில் தனிஷ்காவிற்கு சந்தோஷம் இருந்தாலும் அவளை விட்டு 5 அடி தள்ளி நின்று கொண்டிருந்த விஜயை பார்க்கும் பொழுது தனிஷ்காவிற்கு எரிச்சல் ஏற்பட்டது. பிறகு அந்த முக மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை தனிஷ்காவிடம் கேட்டு தெரிந்து கொண்ட கல்கி அவளுக்கு விளக்கம் கொடுக்க முற்பட்டாள். தனிஷ்கா, கிருஷ்ணமூர்த்தி இறந்து போனதுனால நீ எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவருடைய மரணம் முழுக்க முழுக்க இயற்கையா நடந்ததுதான். அதுல எந்த சூதும் கலந்து இருக்கல. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி விஜய் கிருஷ்ணமூர்த்திய எதுவுமே பண்ணல. விஜய் கிருஷ்ணமூர்த்தி மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சு இருக்காருன்னு உனக்கே தெரியும் தானே என்று கூற தொடங்கிய கல்கி விஜய் மீது எந்த தவறும் இல்லை என்பதை
தனிஷ்காவிற்கு எடுத்து கூறிக் கொண்டிருந்தாள். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த விஜய் தற்பொழுது வரை நடந்த பல கசப்பான விஷயங்களை பற்றி தனிஷ்காவிற்கு எடுத்து கூறினான். அதையெல்லாம் கேட்ட பிறகுதான் தனிஷ்காவிற்கு தான் எண்ணிக்கொண்டிருக்கும் விஷயம் தவறு என்பது முழுமையாக புரிய வந்தது. இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கா? அட கடவுளே, இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க? இவங்கள மாதிரி ஆளுங்களாலதான் நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு. எதுவுமே தெரியாம நான் வேற விஜய ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. சாரி விஜய், சாரி கல்கி. நீங்க மூடியிருந்த என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. இந்த விஷயம் மட்டும் தெரியாமலே போயிருந்தா நான் நிச்சயமா மனசளவுல மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பேன். எனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று தனிஷ்கா விஜய் மற்றும் கல்கி இருவரையும் பார்த்து மனம் விட்டு பேசினாள். பிறகு அவளை ஆற தழுவிக்கொண்ட கல்கி, இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறதுதான். இப்பதான் எல்லாமே புரிஞ்சிருச்சே. இனிமே பழைய நினைவுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கலாம். நாம 2 குடும்பமும் இனிமே ஒன்னா இருக்கலாம். ஒருத்தரோட ஒருத்தர் எப்பவுமே இணைஞ்சிருக்கலாம் என்று கூறினாள். பல குழப்பங்களால் பாதிக்கப்பட்டிருந்த 2 குடும்பங்களும் ஒருவரையொருவர் சந்தித்து மனம் விட்டு பேசி தங்களது உணர்வுகளை பரிமாறிக்கொண்டனர். அனைத்து விஷயங்களையும் அனைவரும் தெளிவாக்கி கொண்ட பின் அவரவர்கள் அனைவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டு சென்றனர். அடுத்த ஓரிரண்டு நாட்களில் ராமச்சந்திரனின் பிசினஸ் மொத்தமும் தனிஷ்காவின் பெயருக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு கிருஷ்ணமூர்த்தியின் இடத்திலிருந்து கம்பெனியை தெளிவான மனதோடு அவளை நிர்வாகிக்க தொடங்கினாள். கிருஷ்ணமூர்த்தியின் இழப்பால் பாதிக்கப்பட்டிருந்த நிகாரிகாவை இன்னும் தனிஷ்கா கவனிக்க பொறுப்பெடுத்துக் கொண்டு அவளுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்க தொடங்கினாள். பானுமதியும் ராமச்சந்திரனும் மீதியிருக்கும் தங்களது வாழ்க்கையை அன்புடனும் புரிதலுடனும் கழிக்க தொடங்கினர். கல்கி பழைய நினைவுகளோடு வந்ததால் அந்த மனநிறைவை ஐஸ்வர்யாவும் பாட்டி அம்மாவும் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். பிறகு குழந்தைகள் கேட்டுக்கொண்டபடி அதிலிருந்து 1 வாரம் கழித்து ஏற்கனவே போட்டு வைத்திருந்த பிளானின் படி விஜய், கல்கி மற்றும் 3 குழந்தைகள் அனைவரும் அந்தமானுக்கு கிளம்பி சென்றனர். நடந்து முடிந்திருந்த பல கசப்பான விஷயங்களை மறந்து தங்களுடைய அடையாளங்களை துறந்து அந்த தீவில் குடும்பமாக சேர்ந்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பரிமாறி தங்களுடைய நாட்களை நிம்மதியாக கழித்தனர்.